குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது அடிமைனா என்ன, அன்புனா என்ன, அடிமைக்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இது அடிமையாக இருப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது. ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் புரியும். ஓகேவா? அதோட வாரத்தில் 3 வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன். அதாவது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாட்களும் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் கருத்துள்ள வீடியோ தான். ஈவினிங் 5 o'clock மேலே தான் வீடியோ போடுறேன். அதனால் ஒவ்வொரு வீடியோவுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அடிமையாக வாழ்வதை விட அடுத்தவங்க பேச்சுக்கு ஆமாம் சொல்கிறது தாங்க ரொம்ப கேவலமானது. அதாவது எதையுமே சுயமாக யோசிக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே நல்லது. மற்றவர்கள் சொல்வது சரியாக இருந்தால் கேட்கணும். தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே தட்டி கழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். தப்புன்னு பட்டுச்சுன்னா அந்த நேரமே தட்டி கேட்கணும். சரிங்களா? எல்லாத்தையுமே விட தன்மானம் ரொம்ப முக்கியம். எதற்காகவும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதாவது அலாரம் அடித்த மாதிரி நினச்ச நேரத்தில் எழுந்திரிச்சாவே தோல்விகள் நம்ம நெருங்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுந்திருக்கிறது தள்ளி போட்ட தோல்விகள் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நினச்ச விஷயத்த நினச்ச நேரத்தில் செய்ய ஆரம்பித்தாலே தோல்விகள் எப்பயுமே ஏற்படாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களை யாரும் ஏற்றுக்கலைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தா உங்களை நீங்களே இழந்துடுவீங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்காக வாழ பழகுங்க. அதுதான் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்லது. அப்போ தான் உங்களை மற்றவர்கள் தேடி வருவாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். மற்றவர்கள் கண்ணுக்கு நம்மளோட மௌனம் மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த மௌனத்துக்குள்ளே எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குங்கிறத. சரிங்களா? பார்க்குறவங்களுக்குலாம் மௌனமாக இருக்குது, ஊமையாக இருக்குது, பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள நம்மளை பற்றி நம்மளோட வலிகள் தெரியாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும் நம்மளோட வலியும் வேதனையும். ஆனால் நம்மளுக்கு அந்த வலியும் வேதனையும் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்காதவங்க திமிருக்கு மூஞ்சி தூக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. பார்த்த உடனேயே யாரையுமே தப்பாக பேசக்கூடாது. உறவுகளுமே நம்மக்கிட்ட உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம நினைக்கக்கூடாது. சரிங்களா? மற்றவர்களோட பிரிவு எண்ணி யாருக்காக உருகி அழுகிறோமோ அவங்க மற்றவர்களோட சிரித்து பேசி உறவை ஏற்படுத்துகிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வேதனை தரக்கூடிய விஷயமா எதனா உண்மை. சரிங்களா? மற்றவர்கள் சந்தோஷப்படுத்த உங்கள் வாழ்க்கையை அவங்களுக்காக வாழாதீங்க. குறை சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் என்னதான் புதுசாக செஞ்சாலும் அவங்க உங்ககிட்ட குறைகளை மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்கல்ல. அப்படிங்கும்போது அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்கிறது நல்லது. அவங்கக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து எப்பயுமே கொஞ்சம் விலகி இருக்க பழகிக்கணும். ஓகேங்களா? அதுதான் அவங்களோட பிறவி குணம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம விட்டுட்டு போயிடணும். உறவுகளில் விரிசல் விழுந்துருச்சுன்னா ஒட்ட வைக்க முயற்சி பண்ணக்கூடாது. சரிங்களா? அது உண்மையாக இருக்காது. அது உண்மையான உறவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. உண்மையான உறவுகளிடம் கவனமாக பேசணும். வார்த்தைகளை கொட்டாதீங்க. உரிமை அதிகம் இருக்கும் இடத்துல தான் பிரிவுக்கான காரணங்களும் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடித்த அடியை கூட ஈஸியாக மறந்துடலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட வலிகளை எப்போவுமே மறக்க முடியாது. அதனால் மற்றவர்களுக்கு வலிகள் தரக்கூடிய வார்த்தைகளை கொட்டாமல் இருப்பதான் எல்லாருக்கும் நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்குறவங்களுக்கு வெளியில் சிரித்தாலும் அவங்க மனசில் 1000 வலிகள் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிரிக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. வலிகளை மறக்கத்தான் சிரிக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். வலிகள் கொடுக்குறவங்கக்கிட்ட எப்போயுமே போய் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்மளை வலிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள திரும்ப நம்ம போய் அவங்க முன்னாடி நிற்கணுங்கிறத மறந்துடணும். சரிங்களா? அவங்க முன்னாடி போகவே கூடாது. அதுவே நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய ஆயுதமாக மாறிடும். நம்மளோட அழுகை எது, நம்மளோட வீக்னஸ் எதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு ஆயுதமாக எடுத்துக்குவாங்க. சரிங்களா? யாராக இருந்தாலுமே நம்மளோட வீக்னஸை யார்கிட்டையும் காட்டக்கூடாது. அவங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்துறது தான் குறிக்கோளாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் அவங்கள விட்டு விலகி இருக்க
முயற்சி பண்ணுங்கள். நமக்கு வலிகளையும் கஷ்டங்களையும் கொடுத்துட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதை நினச்சி எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்க முன்னாடி சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும். தலை குனியாமல் நிமிர்ந்து நில்லுங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய அடியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். போனதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க. உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ பழகிக்கங்க. ஓகேங்களா? அதாவது என்னென்னா, யார்கிட்டையும் அடிமையாக இருக்கக்கூடாது. அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம அன்பாக இருக்கிறோம். அன்பாக இல்லாதவங்கக்கிட்ட நம்ம அவங்களோட பாசத்தை வாங்கணுங்கிறதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க பின்னாடியே போய்கிட்டு அவங்க என்ன சொல்கிறது, அவங்க என்ன பேசினாலும் மழுங்குத்தனமாக நம்ம அவங்க கூடயே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே பாசம் வராதுங்க. நம்மளை அடிமையாக தான் நினைப்பாங்க. அவங்க இலக்காரம் நினைப்பாங்க. நம்ம மேலே கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை எதுவுமே இருக்காது. அப்படிங்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை தன்மானம்னு ஒன்று இருக்குதுல்ல, சுயமரியாதை இருக்குல்ல, அதை காப்பாற்றிக்கணும்னா அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நம்ம விலகி இருக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறேன், நம்மளுக்கு தெரியும் அவங்கக்கிட்ட போனால் நம்மளுக்கு ஏதாவது இன்சல்ட்டிங்கான விஷயம் தான் நடக்கும், நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கக்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்க. பேச்சை குறைச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். அவங்களுக்கு நம்மளை திட்டுறது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். அவங்க நம்மளை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், மட்டம் தட்டி பேசணும் அப்படிங்கிறதுலையே இருக்கிறனால அவங்கள எப்படி என்ன பண்ணினாலுமே அவங்கள மாற்ற முடியாது. அது அவங்களோட பிரவிகுணம். அப்படிங்கும்போது நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவங்கக்கிட்ட போகிறத விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்மளுக்காக வாழணும். அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கக்கிட்ட அன்பை வாங்கணும்னு நினைக்காதீங்க. சரிங்களா? உண்மையான அன்புன்னு அது தானாக தேடி வரும். யார்கிட்ட எதையும் பண்ணி நம்ம அன்பை வாங்கக்கூடாது. அது நிலைக்காது, உண்மையாக இருக்காது. அதனால் உண்மையான அன்பாக இருந்துச்சுன்னா உங்களை தேடி எப்போயா இருந்தாலுமே தேடி வரும். அதனால் நீங்கள் உண்மையான அன்புக்கு ஏங்காதீங்க, தேடி போகாதீங்க. அதான் தேடி வருங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்பயும் யார்கிட்டையும் எதுக்காகவும் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒன்று பேசிட்டாங்க, திட்டாங்க அப்படிங்கிற அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை போயிடும். நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணாமல் நடக்க போகிறத நினச்சி அதற்கான முயற்சியில் எடுக்கணும். அதை நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். சரிங்களா? ஒருத்தவங்கள அவங்க இருந்தால் தான் என்னால் வாழ முடியும்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் மற்றவங்கள்ட்ட அடிமையாக போய் இருக்காமல் நீங்கள் மற்றவங்கள உங்கள் பின்னாடி வர வைங்க. அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் அவங்கக்கிட்ட அடிமையாக உங்கள் அன்பை நீங்கள் உண்மையாகவே அன்பை காட்டினாலும் அது அவங்களுக்கு புரியாது. சரிங்களா? வேஷம் போடுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால நீங்கள் அவங்க அப்படி பேசுகிறாங்களா, அவங்கள விட்டு நீங்கள் விலகிடுங்க. தன்னால் அவங்களும் இருந்து பார்த்துட்டு தன்னால் உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.